அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் அப்புறம் ப்ரீ மார்க்கெட் அப்டேட் வர வீக்கான லெவல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த பொசிஷன் கிளாஸை பற்றி சொல்லியிருந்தேன். நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம இதில் எடுக்க போகிற மே மந்த்து அல்லது ஜூன் மந்த்து, அது என்ன டேட்டுங்கிறது எனக்கு தெரியல. அப்போ வரும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அந்த டைம் வரும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். மெசேஜ் பண்ணவங்களுக்கு என் நம்பருக்கு மட்டும் ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன், ஓகேங்களா? அவங்க நம்பரை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டைம் வரும்போது எல்லாருக்குமே மெசேஜஸ் எல்லாம் வரும். இல்லை வீடியோலேயும் நான் சொல்லுவேன், இந்த தேதியிலேருந்து இந்த தேதியில் எடுக்கப்படும் அப்படின்றது. அது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட், ஆப்ஷன் பேஸ்ட் கிடையாது. முழுக்க அது இன்ட்ராடே பொசிஷன்ஸ் கால்குலேஷன்ஸ் எல்லாமே மேக்ஸ் தான். அதுவும் மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் வரும். தியரி ப்ளஸ் மேக்ஸ் வரும். அதில் அது எப்படின்னா, நம்ம ஒரு இந்த எதில் வேணால் நீங்கள் அதை அனலைஸ் பண்ணலாம். ஸ்டாக்லேயோ இல்லை குரூடு கமாடிட்டிலையோ இல்லை கரன்சி ட்ரேடிங்லையோ இல்லை வேர்ல்டு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுமா, எல்லாமே அதை பண்ணலாம், ஓகேங்களா? அதுக்கான இது ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஃபோர்ஸ் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு போன வாரம் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, என்னென்ன லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம், 21,812 வந்தால் பை, ஸ்டாப் லாஸ் 7108, 21,708. இது டே கண்ட்ரி க்ளோசிங் பேஸ்டு எட்ஜிங்கோட எடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், கரெக்டுங்களா? இப்போ பாருங்க, இங்கே வந்தது மார்க்கெட்டு, இங்கிருந்து நல்லா கவனிங்க, எவ்வளோ பாயிண்ட் ஏறி இருக்காரு மட்டும் பாருங்களேன். கிட்டத்தட்ட 370 பாயிண்ட்ஸ், 370 பாயிண்ட். நான் என்ன சொல்லியிருக்கிறேன், மினிமம் 100 பாயிண்ட் கொடுத்துரும் ப்ராஃபிட், மினிமம் 100 பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். இது நீங்கள் எட்ஜிங்க்கு கரெக்டான ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு 30 ரூபா 40 ரூபா இருக்கும். ஏன்னா மந்த் எண்டு டைமுங்கிறதுனால பிகினிங் டைமாக இருந்தால் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற கூட ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் எட்ஜிங்க்கு, ஓகேங்களா? 340 புள்ளிகள் ப்ராஃபிட். நமக்கு அவ்வளோ தேவையில்லை, ஒரு 150 200 புள்ளி கிடைச்சாலும் போதுமானதான் 1 வீக்குக்கு, புரிதுங்களா? இது பொசிஷனல் அழகா. இது நிஃப்டிக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி பாருங்க. பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டா நம்ம இதில் எப்படி திரும்பியிருக்காரு அவரும் பாருங்க, 1115 பாயிண்ட் அப். இது இப்படிதான் மார்க்கெட். ஏன் நம்ம சொல்ற வேல்யூலயே அது திரும்புது? இதெல்லாம் மேக்ஸ். மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ். யார் என்ன சொன்னாலும் கடைசியில கணக்கு தாங்க. நீங்க இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஏர் என்ன வேணா 1000 பயன்படுத்தலாம், ஆனா அது மேக்ஸ் தான். எந்த இதுக்கு போனாலும், புரிஞ்சுங்களா? அப்போ நம்ம கால்குலேஷனை நம்ம எப்போ சொல்லிட்டோம், போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வீடியோல அப்டேட் பண்ணியாச்சு. இந்த வீக்குக்கான லெவல்ஸ் இதுதான் அப்படின்னு. அப்போ இதை நம்ம அழகாக எடுத்து பயன்படுத்திக்கலாம். சரி, இப்போ நம்ம கமிங் ப்ரீ மார்க்கெட் இந்த வீக்குக்கான லெவல்ஸ் இருப்போம், ஓகேங்களா? இந்த வீக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி இது பார்ப்போம். நிஃப்டி இந்த வீக்கான லெவல்ஸ் 21,852 வந்தா பை மார்க்கெட்டு, 21,712 ஸ்டாப் லாஸ் டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்டு. இல்லை நீங்கள் எப்படி என்ன டைம் ஃப்ரேமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கு டைம் போல க்ளோசிங் ப்ரைஸ் வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு எகைன் நம்ம ப்ரைஸ்க்கு மேலே வந்தால் பை எடுத்துக்கலாம். அது நீங்கள் எப்படி வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் எட்ஜிங்லாம் பண்ணக்கூடாதுங்க. இது ஆப்ஷன் பையிங் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு. அந்த வீக்கான பொசிஷன் இதை வச்செல்லாம் ஆப்ஷன் பையிங்லாம் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? இது நிஃப்டிக்கு, ஓகேங்களா? இந்த வீக்கான லெவல்ஸ். பேங்க் நிஃப்டி 47,342, 47,398. இங்கே போனால் செல்லு. ஸ்டாப் லாஸ் 150 பாயிண்ட் இதுக்கு மேலே இருக்கு, டே கேண்டில் க்ளோசிங் பெஸ்ட். அதே போல நல்லா கவனிங்க, பை அட் 46,318. இதுல இருந்து 180 பாயிண்ட் கீழே ஸ்டாப் லாஸ். பைக்கு பாருங்க, ஒரு வேலையில தான் கொடுத்துருங்க. செல்லுக்கு 2 வேல்யூ இருக்கு. இப்போ இது ஏன் என்ன, இதெல்லாமே மேக்ஸ். அதனால இந்த வேல்யூ இந்த வீக் என்னங்க எக்ஸ்பைரி, என்ன எக்ஸ்பைரி வரப்போகுது, மந்த்லி எக்ஸ்பைரி. அப்போ நம்மளுடைய மேக்ஸ் வேல்யூ கால்குலேஷனே நீங்க நிஃப்டியில் போய் பார்த்தீங்கன்னாலும் பாருங்க, இதுக்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளவு இருக்கு நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, 348 என்ட்ரி ஸ்டாப் லாஸ், சாரி 288 என்ட்ரி. டைப்பிங் மிஸ்டேக், 1 செகண்ட் மாத்திடுறேன். ஓகே, இப்போ பாருங்க, என்ட்ரி எவ்வளோ, செல் அட் 222,888. ஆனா ஸ்டாப் லாஸ் 348. எவ்வளவு பாயிண்ட்டுங்க, 60 புள்ளிகள் தான் ஸ்டாப் லாஸ். ஆனா இங்க பாருங்க, பைக்கு 852, 712 ஸ்டாப் லாஸ். அப்போ 150 புள்ளிகள் ஸ்டாப் லாஸ், கரெக்டுங்களா? அப்போ இதெல்லாம் ஏன் இந்த இதுல நடக்குது, இந்த பொசிஷன்லாம் இங்க வந்தா தான் எடுக்கணும், இந்த பிரைஸ்ல தான் எடுக்கணும் அப்படிங்கிறது ரூல், ஓகேங்களா? இது எல்லாமே மேட்ச் தான். நம்ம எப்பயுமே கணக்கே தான் நம்புவோம். அதே போல இதை எட்ஜிங் எடுத்து உங்களுக்கு தெரிந்தால் இதை பயன்படுத்திக்கோங்க, இல்லையா இதை தவிர்த்துடுங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கான இது அடுத்த இதுல பார்க்கலாம். மந்த்லி லெவல் இந்த மந்த் போட மறந்துட்டேங்க, மன்னித்துக்கோங்க. அடுத்த இதுல இருந்து போடுறேன். அதே போல ஒரு சிலர் நான் ஃபர்ஸ்ட்லாம் போட்டுட்டு இருந்தேன் இல்லையா ஆப்ஷன், ஒரு இன்ட்ராடே லெவல்ஸ் ஸ்ட்ரைக், அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எலெக்ஷன் டைம் சார், போட்டு விடுங்க சார் அப்படின்னு கேட்குறீங்க. முயற்சி பண்றேங்க. நான் ஒரு சில நாள் இதாக இருக்கும்போது நான் கண்டிப்பாக போட்டு விடுறேன்.
சப்போர்ட் கொடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.